காலையிலேயே நல்லா மழை வெளுத்து வாங்குது. மழையில கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு உள்ள போயிட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டேன். சீரக சம்பால கொஞ்சமா பிரிஞ்சம், வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சத வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் போல வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேலை இருக்கு. நாளைக்கு வந்து சபரிமலைக்கு போறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். ஈஸியா இருக்குன்றதுக்காக ரெடி பண்ண போறேன். டிஃபனுக்கு வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னி. இந்த மழைக்கு எதாமா இருக்குன்னா வேர்க்கடலை சட்னி எல்லாம் காரசாரமா ரெடி பண்ணிட்டேன். இந்த தூக்குக்காக தானே டிமார்ட் போனேன். கிடைக்கவே இல்ல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க சரவணா வரைக்கும் போயிருந்தபோது அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம போறதுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தேவையான பேங்கிள்ஸு, ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண போறேனோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி ஓரமா வச்சுட்டேன். இது கூடவே ப்ராஜெக்ட் வேலை இருக்கு பையனுக்கு. அதுக்கு க்ளே எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும். ஒரு நீர்வாழ் தாவரம் மாரி கடலுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் செட் பண்ணணும். அதுவும் இந்த பேப்பர் பிளேட்ல பண்ணணும்னு சொன்னாங்க. மண்ணெல்லாம் ஒட்டி ஃபுல்லா பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இத அப்படியே குடுத்து விட்டேன்னா கீழெல்லாம் டேமேஜ் ஆகி வரும். ஒரு கவர் போட்டு பேக் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க கோயிலுக்கு போறான் பையன்றதால அவங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளுமே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி குடுத்து அனுப்புறோம். ஏன்னா குட்டீஸுங்க இருக்கும்போது ஸ்நாக்ஸ் கண்டிப்பா குடுத்து அனுப்பணும். சோறு முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி தான். நான் இன்னைக்கு பேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பேக்ல தான் 2 பேர் துணி ஃபுல்லா எடுத்து வைக்க போறேன். டிமார்ட் போயிருந்தபோது 2 பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன். ரேட் வைஸ் ஒர்த்து. அது இல்லாம லைட் வெயிட்டா இருக்கணும். இருமுடியும் வெயிட்டா இருக்கும். பையன் ஃபர்ஸ்ட் டைமு வேகமா தூக்கிட்டு போகணும். மழை வேற அங்க அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான ரெயின் கோட்லேருந்து எல்லாமே எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ட்ரெஸ் வந்து ஒரு 3 செட்டு எடுத்து வச்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக் ஃபுல்லா பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸுமே இதுலயே போட்டு பேக் பண்ண போறேன். தனியா வந்து நாளைக்கு காலையில ஃபுட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதையும் வாட்டர் பாட்டில் எல்லாமே உள்ள வச்சு எடுத்துட்டு போறோம். நாங்க எப்படியும் ஈர துணியெல்லாம் உலர்றதுக்குன்றதுக்காக ஒரு தனியா ஒரு கவர் குடுத்துற போறோம். அதிலேயே உள்ள வச்சு எல்லாமே செட்டா எடுத்துட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சாமி துணியெல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும், நார்மலா போடுறதுக்கு எல்லாமே ஒரு தனியா ஒரு லைன்லயும் வச்சு ரெடி பண்ணி குடுத்துட்டேன்னா, எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மொத்தத்தையும் கலைச்சி போட்டு எங்க ஏது இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாம ஆயிடும். எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வீடியோ இன்னும் ரொம்பவே லென்த்தா இருக்கும். என்னென்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன்றத பார்க்கலாம். தேங்க் யூ. பாய் பாய்.